அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய யூடியூபர்ஸும் பேசியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்மளும் இதை பேசிடுவோமே. ஏன்னா நிறைய பேர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. 2022 உலகம் அழிய போகுது, 2023 உலகம் அழிய போகுது, 2024 உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் உலகம் அழிய போகுது, பல்வேறு இயற்கை பேரழிவுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்மளும் இதை பேசி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாபா வாங்கா அவரை பற்றி, அவருடைய கணிப்புகளை பற்றி நான் படித்தது சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறேன். பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர் பாபா வாங்கா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 12வது வயதில் கண் பார்வை இழக்கிறார். ஒரு மிகப்பெரிய பேரழிவு, சூறாவளி ஏற்படுகிறது பல்கேரியாவில். அந்த டைமில் அதன் காரணமாக தன்னுடைய கண் பார்வையை இழக்கிறார். ஆனால் இவர் வாழ்ந்த நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள். 1996 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதுபோக இவர் உயிர் இழப்பதற்கு முன் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சிலவற்றை கணிக்கிறாரு. தனக்கு கண் பார்வை போனது, அதன் அடிப்படையில் கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரத்தின் அடிப்படையில் நான் சில விஷயங்களை கணிக்கிறேன், அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் நம்பினார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இவரது கணிப்புகள் 85% நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள அந்த மிகப்பெரிய கோபுரங்கள் தாக்கப்படுவது, அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக ஒரு கருப்பினத்தவர் வருவார், பதவி ஏற்பார், பராக் ஒபாமா அப்படின்னு சொல்லி அவர் அன்றே கணித்தார். 2016ஆம் ஆண்டு ISIS என்னும் இஸ்லாமிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய வலிமை பொருந்திய அமைப்பாக இருக்கும் அப்படின்றதையும் கணித்து சொன்னார். அதுபோல் ஐரோப்பாவிலிருந்து இங்கிலாந்து விலகும் அப்படின்றதையும் துல்லியமாக கணித்து சொல்லியிருக்காரு. இது போல் பல்வேறு கணிப்புகள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த பாபா வாங்கா உலக அழிவை பற்றியும் கணிச்சு சொல்லியிருக்கிறாரு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா உலகம் 5079ஆம் ஆண்டு அழியும் அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஸோ ஆனால் இவருடைய கணிப்புகள் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் 5079ஆம் ஆண்டு இந்த உலகம் முற்றிலும் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெட்டுக்கிளிகள் 2022ஆம் ஆண்டு இந்தியாவை தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கணிச்சார். ஸோ ராஜஸ்தானில் ஒரு பகுதியில் வெட்டுக்கிளிகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி 2022 ஒரு நியூஸ் வந்துச்சு. இது தவிர பஞ்சம் போன்ற பேரிடர் பிரச்சனையும் நம்ம இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 2022ஆம் ஆண்டே வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில பகுதிகளில் அப்படித்தாங்க இருக்குது. இன்னும் டெவலப் ஆகாமல் பஞ்சம், பட்டினி அப்படிலாம் ஒரு சில பகுதிகளில் கிட்டத்தட்ட 7 கோடி இந்திய மக்களுக்கு வறுமையினால் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 ஒன்றை கணிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா பூமியின் சுற்றுப்பாதை அதில் சம் மாற்றங்கள் ஏற்படும், சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் விண்வெளி வீரர்கள் 28 அதாவது 2028ஆம் ஆண்டில் இன்னொரு கிரகத்தை அடைவார்கள். அதாவது பூமியிலிருந்து விட்டு பூமி ஒரு ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும், அதோட சுற்றுவட்ட பாதையில் மாற்றம் ஏற்படும். அதையெல்லாம் தவிர்த்து இன்னொரு கிரகத்தை தேடி 2028ஆம் ஆண்டு சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அதையும் கணிச்சு சொல்கிறாரு. அதுபோக 2046லிருந்து மனிதர்கள் 100 வயது வரை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நன்மையான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ 2046ஆம் ஆண்டு வாழக்கூடிய மக்கள், அதற்கு அடுத்து வாழக்கூடிய மக்கள் 100 வயதை தாண்டியும் நலமுடன் வாழ்வார்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் பாபா வாங்கா ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு கணித்த சில கணிப்புகள் இதுவரை உண்மையாகியுள்ளது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு அதெல்லாம் வந்து சொன்னார்ல, ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெருவெள்ளம் அதெல்லாம் வந்து கணித்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி சில கணிப்புகள் வந்து நடந்துட்டு இருக்கனால தான் இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்து ஏற்படுது. எங்கே அவர் கணிச்ச பலவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆஸ்திரேலியாவை பற்றி கணிச்சிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் சில பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது 2021 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவு மற்றும் வெள்ளம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஏற்பட்டது. ஸோ இரண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகத்தில் பல பகுதிகளில் வறட்சி ஏற்படும். ஸோ இந்த வறட்சி வந்து ஏற்படும் பொழுது குளோபல் வார்மிங் ப்ராசஸை பற்றி சொல்கிறாரு. ஸோ பெரிய பெரிய பனிப்பாறைகள் வந்து உருகும். ஸோ அதனால் வந்து தண்ணீர் மட்டம் கூடி அதனால் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அந்த ப்ராப்ளம் வந்து எந்தெந்த கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, பிரிட்டனு, இத்தாலி, போர்ச்சுகல். ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து இந்த குளோபல் வார்மிங்னால் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கணிச்சு சொல்கிறாரு. ஸோ இந்தியாவை பற்றி அவர் சொல்கிறப்ப, இந்தியாவில் வந்து வெட்டுக்கிளிகளின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெட்டுக்கிளிகள் வந்து பெருந்திரளாக கிளம்பி விவசாய நிலத்தை வந்து அழிக்கும். இதனால் இந்தியாவில் வந்து பஞ்சம் உருவாகும், பட்டினி உருவாகும், மக்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதையும் வந்து கணிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுபோல் இன்னொரு சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காரு. பாபா வாங்கா கணிப்பில் வேற்று கிரக வாசிகள் வந்து இந்தியாவுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஸ்பி கூட வந்து நான் வானத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அன்டிஃபைன்ட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை வந்து பார்த்தேன், யூஎஃப்ஓ வந்து பார்த்தேன், அதை வந்து அப்படியே பிளிங்க் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒருவேளை இவர் கணிச்சது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் 2024 வந்து என்ன நடக்கும், 2060 என்ன நடக்கும், எந்தெந்த கண்ட்ரியில் எப்படி பிரச்சனைகள் வந்து நடக்கும், ரஷ்ய அதிபர் புட்டின் எப்படி பாதிக்கப்படுவார், ஸோ அமெரிக்காவில் என்ன மாற்றங்கள் வந்து நடக்கும், ஸோ இப்படி வந்து பல்வேறு கணிப்புகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஒன்று கிளம்பி வந்து பூமியை வந்து தாக்கும், மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும், சுனாமி போன்ற கொடூர தாக்குதல்களில் வந்து மக்கள் வந்து எதிர்கொள்வாங்க. இப்படி பல்வேறு கணிப்புகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.